2021 நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களும் பல்வேறு அடிப்படை வசதிகளும் செய்து கொடுப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். அது குறிப்பாக நம்முடைய மாநகராட்சி பகுதிக்கு கிட்டத்தட்ட 425 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து எப்போதும் ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் பாதிக்கப்படும் மாநகரமான நமக்கு மழைநீர் வடிகால் வசதிகள், அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிறப்பு நிதியாக நமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்பொழுது பணிகள் எல்லாம் நடந்து முடிப்பட்டுள்ளது, இன்னும் நடைபெற்று வருகிறது. அதே போல் நமக்கு மினி டைட்டில் பார்க் முடியும் தருவாயில் கட்டிட்டு இருக்கிறாங்க. கடம்பூரில் ஒரு தொழிற்பேட்டைக்கு இந்த ஆண்டு புதிய தொழிற்பேட்டை அமைக்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு கோயில்பட்டி தொகுதியில் லிங்கம்பட்டியில் ஒரு தொழிற்பேட்டை அமைக்கும் பணி, அடிப்படை வசதிகள் அதாவது குடிநீர் வசதி, சாலை வசதி அமைக்கும் பணி இப்பொழுது தொடர்ந்து நடந்து வருகிறது. அதுபோல் இன்றைக்கு கூட டிட்கோ மூலம் நமக்கு கோயில்பட்டி தொகுதியில் விமான பயிற்சி நிறுவனம் தொடங்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. அதன் மூலம் நம்முடைய இளைஞர்களுக்கு அந்த பயிற்சி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக அது நம்முடைய பகுதியில் அமையும். அதுபோல் வின்பாஸ் நிறுவனம் இருந்தாலும் சரி, பசுமை நைட்ரஜன் அந்த உற்பத்தி நிறுவனம் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்முடைய பகுதியில் நமக்கு இந்த பட்டா என்பது தூத்துக்குடி மாநகரத்தில் குறிப்பாக கடந்த கலைஞர் ஆட்சியில் வழங்கப்பட்ட பட்டாவுக்கு கணினி பட்டா வழங்கும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்துச்சு. கலைஞர் ஆட்சியில் ஒரு நேரம் விதி தளர்வு செய்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு புறம்போக்கு இடத்துல இருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து அதற்கும் அந்த நேரம் நம்முடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் உத்தரவிட்டிருந்தார்கள். அந்த பட்டா இதுவரைக்கும் கணினியில் ஏற்றப்படாத ஒரு நிலையில் இருக்குது. அதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இப்பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகள், நம்முடைய ஆட்சித்தலைவர் எல்லாம் இணைந்து அதற்காக பணி செய்து வருகிறார்கள். அதே போல் இப்பொழுது கணினி பட்டா இல்லாமல் ஆண்டாண்டு காலமாக அவர்கள் குடியிருந்து வருகிறாங்க. அவருடைய கிரைய பத்திரம் இருக்குது. ஆனால் கணினியில் பதிவு செய்து அந்த கணினி பட்டா இல்லாதனால அவங்க லோன் வாங்க முடியல, தங்களுடைய பிள்ளைகளுக்கு பத்திர பதிவு செய்ய முடியல, விற்க முடியல. அதில் ஒரு பிரச்சனை இருந்ததுனால இப்பொழுது அந்த 11வது வார்டு 12வது வார்டு மக்கள்லாம் எங்களுக்கு பட்டா வழங்குன்னு சொல்லும் போது அதை பார்வை நேரடியாக சென்ற அந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களுமே, ஸ்டேட் பேங்க் காலனி, கோமதிபாய் காலனி, சுந்தரவேல்புரம், அம்பேத்கர் நகர், சக்தி விநாயகபுரம் போன்ற பகுதி மக்கள் எல்லாம் கோரிக்கை வச்சாங்க. அதுபோல் 336 மனுக்கள் அன்றைக்கி பெறப்பட்டது. அதில் இப்பொழுது சரியாக உள்ள நம்ம ரெக்கார்டு சரியாக உள்ள கிட்டத்தட்ட 90 பேருக்கு இன்றைய தினம் பட்டா வழங்கப்பட்டிருக்கு. மீதி உள்ள நபர்களுக்கெல்லாம் அவர்களுடைய வீடுகளுக்கே, அவருடைய இடத்திற்கே கள ஆய்வு செய்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதே போல நகரின் பிற பகுதியில் உள்ள மக்கள் கணினி பட்டா இதுவரை பெறாமல் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம பெற்று தருவதற்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தாங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு நாங்கள் உரிமை பட்டா எல்லாமே இருக்குன்ற மாதிரி முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு செல்லப்பட்ட போது எல்லா இடமே வழங்கி வருகிறார்கள். அது கடந்த நாள் கூட நம்முடைய மாண்பு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சென்னை சுற்றியுள்ள பகுதிகளுக்கெல்லாம் வழங்கினார்கள். அதுபோல் நம்முடைய பகுதியிலும் கணினி பட்டா இல்லாத மக்கள் நீங்கள் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவலை நான் மக்களுக்கு அன்போடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த விமான பயிற்சி அரசுத்துறை டிட்கோ சொல்லியிருக்குது, விரைவிலே தொடங்கப்படும். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கெல்லாம் வந்தப்புறம் அதனுடைய தொடக்க நிகழ்ச்சி இருக்குங்க. இந்த இப்போ மகளிர் உரிமத்தை விடுபட்டவங்களுக்கு அடுத்த கட்டமாக கொடுக்குறாது எப்போ வராங்க? இல்லை, அதுக்கு அவங்க ஒரு முதலமைச்சர் ஒரு உரிய முடிவு செய்து தேதி ஏதாவது அறிவிப்பாங்க. இல்லை, அது சிறப்பு செயலாக்க திட்டத்துறை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் திரு மாண்புமிகு உதயநிதி அவருடைய துறையின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. அதனால அதற்குரிய நடவடிக்கை அறிவிப்பாங்க இல்லையா? இப்ப கொடுத்து அவ்வளவுமே கணினி பட்டா தான். அது வாங்கின மனுக்களுக்கும் கணினி பட்டா வேணும்ன்ற கோரிக்கையோடு தான் மனுக்கள் கொடுத்துருக்குறாங்க. அவங்க பத்திரம் எல்லாம் வச்சு அதுக்கும் கள ஆய்வு செய்த ஸ்தலம், அந்த இடத்த போய் பார்வையிட்டு ஸ்தல ஆய்வு செஞ்சு முடிவு பண்ணிடுறாங்க.